நீங்க அந்த பக்கம் ரோட் பண்ணுங்க. Happy New Year! Hello. Have a nice time. Thank you. எங்க இந்த நேரத்துல? என் வேலைக்கு நேரமாவது காலமாவது அது இருக்கட்டும். உன் அண்ணி தனியா இருக்கா, சீக்கிரம் வீட்டுக்கு போற வழியை பாரு. அண்ணா இன்னும் கொஞ்ச நேரம். நல்லா அண்ணன். Excuse me. Thank you very much for the dance. I'm Selvam. I'm Anand Babu. I'm a dance master. Have a nice party. Yeah. Happy New Year. Same to you. அப்புறம் பார்க்கலாம். Bye. வாப்பா செல்வம். கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் கணேஷ் ரொம்ப தூரம் உன்னை துரத்திக்கிட்டு வந்திருப்பானே. ஆமா சார். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? வீட்டுக்குள்ள இருந்துட்டு வெளியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறவன் தான் ஸ்மக்லர்ஸ். சார், சரக்கெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. பார்க்கலாமா? குட். நாளைக்கு கேஷியர்கிட்ட போய் ஒரு 5000 ரூபாய் பணம் வாங்கிக்க. போனஸ்யா.
செல்வம் எழுதி கொண்டது. நான் நலம். அங்கு உங்கள் நலத்தையும் அக்கா தங்கை நலங்களையும் அறிய விரும்புகிறேன். நான் நேத்து உங்க அம்மாவுக்கு டிராப்ட் அனுப்புனிய, அதுக்கு லெட்டர் எழுதுறியா? ஆமா. கார் வாங்க போறேன், எஸ்டேட் வாங்க போறேன், பங்களா கட்ட போறேன் அப்படின்னு மாமலை உன்னை டச் பண்ணுவிய, அத டச் பண்ணிட்டியா? இப்போ அதான் டச் பண்ண போறேன். உன்னை நம்ப முடியாது. நீ வாங்கினாலும் வாங்குவ. ஏன்னா உன்கிட்ட ஒரிஜினாலிட்டி, பெர்சனாலிட்டி, கெப்பாசிட்டி மூணும் இருக்கு. என்கிட்ட அந்த மூணும் இல்ல. அதனாலதான் நான் இப்படியே இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட்? கரியா என்னத்தை செல்வம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ். செல்வம், ப்ளீஸ். டிரைவர், அந்த காரை ஃபாலோ பண்ணு. இது கார் இல்ல, ஆட்டோ. ஓகே, சீக்கிரமா போப்பா. ஸ்டாப் ப்ளீஸ், ஸ்டாப். செல்வம், செல்வம் ப்ளீஸ் நில்லுங்களே. என்னம்மா நிறுத்தாமையா போறாரு? என்ன தெரியல? ஓ தெரியுது. ஆனந்த் பாபு டிஸ்கோ மாஸ்டர். நியூ இயர் அன்னைக்கு. நிறுத்து நிறுத்து நிறுத்துப்பா. இந்தப்பா பேலன்ஸ் நீயே வச்சுக்க. ரொம்ப தேங்க்ஸ் அம்மா. அன்னைக்கு திடீர்னு வந்து திடீர்னு ஆடி திடீர்னு. ஓ அதுவா? அது வந்து இவர் உங்களுக்கு ஃப்ரெண்டா சார்? ஏன் உங்ககிட்டயே நியாயம் கேட்கிறேன் சார். நாங்க ரெண்டு பேரும் முன்னப்பட்டினங்கிற கிராமத்தை சேர்ந்த காதலர்கள். முறைக்காதீங்க. அங்க நாங்க ரெண்டு பேரும் அன்பா, அழகா, இன்டிமேட்டா, இன்ட்ரெஸ்டிங்கா காதலிச்சோம். சும்மா இருங்க, நான் பேசுறேன்ல. இவர் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் நான் படிக்கிறதுக்காகவும் நாங்க பட்டணத்துக்கு வந்தோம். ஏன் சார், கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு வந்ததும் ஒரு ஆம்பளை தன்னோட காதலை இப்படி மறப்பாங்க சார்? மறக்க கூடாது. மறந்துட்டாரு சார். இன்னும் இருக்கு. இவருக்கும் எனக்கும் விரோதமே இல்ல சார். ஆனா பார்த்து பார்க்காம போறாரு சார். கூப்பிட்டு பேசாம போறாரு சார். இது நியாயமா சார்? நியாயமே இல்ல. பாபு போய் சொல்றா. பார் செல்வம், பொண்ணு ஆணை விரும்பினாலும் சரி, ஆணு பொண்ணு விரும்பினாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு காதலிச்சுதான். கொஞ்ச நாளைக்கா? அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற. அதானே பார்த்தேன். நல்லா சொல்லுங்க. இப்படித்தான் அடிக்கடி அடிக்க வருவாரு. பார் செல்வம், இது நடு ரோட், அதுவும் மெட்ராஸ். பேசிக்கிட்டே இருந்தோம், கூட்டம் தான் கூடும், ஆளுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க, கடைசியில தர்மடி தான் விழும். இந்த வம்பளம் நமக்கு தேவையில்லை. நீ போமா. பாபு சொல்றது கார்ல ஏறு. பாபு நீ உட்காருமா. செல்வம் பேசாம இரு. சீக்கிரம் உட்காருமா. ஏதன்ற செல்வம் உட்காரம்மா. ஐயோ உட்காருங்க உள்ள. பாப்பா 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 ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள போதும் ஆச்சு எனக்கு. யோ போயா, கொஞ்சம் பொறுப்பா. சீக்கிரம் ஏறு செல்வம். நடு ரோட்ல இந்த மாதிரிலாம் சீக்கிரம் கிளம்புங்களேன். சிரிச்ச முகத்தோட கிளம்பு. கையை விட்டாத அவன் கையை இறக்கி விட்டான் நடுல பாத்து. செல்வம் பாய். செல்வம், நான் உங்க ஃப்ரெண்டு முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஊர்ல நீங்க என்ன இன்சல்ட் பண்ணதுக்காக எங்க அப்பா உங்களை ஆளை வச்சு அடிச்சாருன்னு கேள்விப்பட்டதும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கலான்னு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்.
ஜெயா ஏய் ஜெயா ஜெயா உங்ககிட்ட பேச விரும்பல. இத பாரு, உன் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். எங்க அண்ணனே வேலையை விட்டு நீக்கினது இல்லாம ஆளை வச்சு அடிக்கவும் செஞ்சுட்டு இப்ப மன்னிப்பு கேட்க வந்திருக்கீங்களா? இல்ல ஜெயா, அது எங்க அப்பா செஞ்ச தப்பு. அப்பாவோ மகளோ, மொத்தத்துல எங்க அண்ணனை ஊரை விட்டு துரத்தியாச்சு. இப்ப திருப்தி தானே? எங்க உங்களை சந்திக்க முடியாம போயிடுமோன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். செல்வம், I like you. I love you. La 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 வாங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல ராதா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு வரேன். டெஃபினட்டா வரணும். Tomorrow evening at 7 o'clock I'll be here, okay? Sure. ஏமா சார் யாரு? தெரிஞ்சவரு. மன்மதன் அட்ட இருக்காரு. வாயை மூடிட்டு வா. ராதாம்மா அவங்க நாளைக்கு வர்றாங்களா? நாளைக்கு வராரு. நைட் டின்னருக்கு. டின்னர் ஏ கிளாஸா இருக்கணும். எங்களுக்கு அதானே வேலை. சமைச்சு விடுற சமைச்சு. செல்வம் இன்னும் வரல. வந்தது வந்துடுறேன். 1 second. Come in. ஓ, செல்வம் வந்தாச்சு. இதோ 5 minutes புறப்பட்டு வரேன். உன் முதலாளி இப்பதான் போன் பண்ணாருப்பா. சாரி சார், வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல, ரெடி ஆயிடுறேன். ஏன்பா, காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? வேண்டாம் சார், தேங்க்ஸ். சார், நான் கார்ல வெயிட் பண்ணட்டுமா? பரவாயில்ல, இங்கே இரு. ஏன்பா, உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? அப்பா இல்ல சார், அம்மா இருக்காங்க. ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி. எங்க குடும்பம் ரொம்ப ஏழை குடும்பம் சார். உனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கா? நிச்சயமா, அதுதான் சார் என் குறிக்கோள், ஆசை, லட்சியம். அதுக்காக தான் நான் மெட்ராஸ்க்கே வந்தேன். செல்வம், உங்ககிட்ட திறமை இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, எதையும் சாதிக்கணுங்கிற உறுதியும் இருக்கு சார். அதனால எனக்கும் உன் மேல ஒரு பார்வை இருக்கு. அம்மா, சிலோன்காரர் வந்திருக்காருமா. யாரு? அதாமா, நம்ம ஐயா கூட வந்தாரே, அவர்தாம்மா. சரி, வர நீ போ. பிரபு இல்லையா? இப்பதான் அவர் பங்களாவுக்கு போனாரு. உங்களை அங்க வர சொன்னாரு. 1 minute. கங்கா, ஒரு ரிக்வெஸ்ட். என்னால பிரபு சம்பாதிக்கிற பணம் உன்னால அழிஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். அவனை உன் பிடியிலிருந்து ரிலீஸ் பண்ணிடு. மிஸ்டர் சாந்தகுமார், எட்டி எட்டி பார்த்து ஏமாந்த நரி பழம் புளிக்கும்னு சொன்ன மாதிரி என்கிட்ட செக்ஸ் எதிர்பார்த்து ஏமாந்த நீங்க என்ன ஒரு தேவடியான்னு சொல்ல வர்றீங்க இல்ல? நோ, கற்பனையில வளர வேணாம். ஒண்ணு சொல்றேன், அவர் என்ன தொட்டு தாலி கட்டாம இருக்கலாம். ஆனா என்னைக்கு அவர் என்ன முதலா தொட்டாரோ அன்னையில இருந்து நான் அவருக்கு மனைவி. மடிய விரிக்கிற பொம்பளைய மனைவின்னு சொன்னா மாலையிட்டு தாலி கட்ட பொம்பளைய வேற என்ன பேர் சொல்லி கூப்பிடுறது? மிஸ்டர் சாந்தகுமார், நான் யாருன்னு தீர்மானிக்க வேண்டியது நீங்க இல்ல, பிரபு.
அந்த பிரபு கிட்டே சொல்றேன், உன் வீட்டுக்கு வராம தடுக்கிறேன். பொம்பளை நினைச்சா எதையும் சாதிக்க முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு போங்க. செல்வம், புறப்படலாம்ப்பா. உன் முதலாளி கிட்ட சொல்லி கங்கா வீட்டுக்கு வரத தடுக்க போறேன். பாப்பா பாப்பா, என்ன அவங்க வந்திருக்காங்க. எவங்க? அதான் அவங்க. எவங்க? ஐயோ ஐயோ, சொல்லி தொலைச்சிட்டு. தொட்டாதீங்க. சாரி ராதா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 7 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போன உங்களை எவ்வளவு நேரம் எதிர்பார்க்கறது? இடையில கொஞ்சம் வேலை. உங்களுக்கு வேலை, எனக்கு ட்ரீம். ஏய், என்ன ட்ரீம்? சொல்ல முடியாது, சென்சார் பண்ணணும். ஆமா, எப்ப ஒன்னா சேர்ந்துட்டா போதும். பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. செஞ்சதெல்லாம் ஆறி போகுது. வாங்க சாப்பிடலாம். கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாமே. முதல்ல சாப்பிட வாங்க, அப்புறம் மணிக்கணக்கா பேசுங்க. எங்களுக்கெல்லாம் சாப்பாட்டு வேலை முடிஞ்சாதான் நிம்மதி. இனிமே சாப்பிட வேண்டியதுதான், இல்லைன்னா அது கோச்சுக்கும். ஓகே. காலேஜ் லைஃப் எப்படி இருக்கு? இட்ஸ் ஓகே. ஓ, இவ்வளவு ஐட்டத்தையும் எங்கடா செஞ்சா? இவளான்னு கேளுங்க. போங்க பாப்பா, உங்களுக்கு எப்பவுமே கேலிதான். என்ன பார்த்தா என்ன பொம்பளை மாதிரியா தெரியுது? நோ, சரியான ஆம்பளை. ஹெர்குலிஸ் பரம்பரை. அது யார்? அது ஹெர்குலிஸ். அதெல்லாம் உனக்கு தெரியாது. பாப்பா சொல்லிச்சு நீங்க வருவீங்கன்னு. நானே செஞ்சது. சாப்பிட்டு உடம்ப பாத்துக்க. ராஜாத்தி, டைம் எவ்வளவுன்னு சொல்லு. அதான் அடிச்சுதே 9. தண்ணி விடு. ஐயா குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது. ஐயா குடிச்ச தண்ணிய பாப்பா குடிச்சது. நீங்க சாப்பிடுங்க. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே. என்ன? இங்க ராதான்னு ஒரு பொண்ணு படிச்சிட்டு இருக்காளாம். அவளுக்கும் உங்களுக்கும் கல்யாணம்னு. ஐயோ, எந்த ராதாவை சொல்ற? கங்காங்கிற பேரழகி என் கண்ணுக்குள்ளேயே வச்சிருக்கேன். வேற எவ்வளவு என் நெஞ்சுக்குள்ள வச்சுக்க முடியும்? நேத்து சாந்தகுமார் வீட்டுக்கு வந்திருந்தாரு. ஆடம்பரமான வாழ்க்கை தரேன், பிரபுவை விட 1000 மடங்கு சுகம் தரேன், என் கூட சிலுவனுக்கு வந்துருன்னு சொன்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? உயிருக்கு உயிரானே என் பிரபுவை என் உயிர் உள்ள வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கரெக்டா? என் இதயத்தை தொட்டுட்ட கங்கா. ஐயோ. ஹலோ பிரபு, உன்னை பார்க்க தான் புறப்பட்டு இருந்தேன். இனிமே நீங்க என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. மிஸ்டர் சாந்தகுமார், ஒவ்வொருத்தனுக்கு 2 லைஃப் இருக்கு. பர்சனல் லைஃப் அண்ட் பப்ளிக் லைஃப். என் பர்சனல் லைஃப்ல யாரு தலையிட்டாலும் நான் பயங்கரமா மாறிடுவேன். நீ சொல்ல வர மேட்டர் எனக்கு நல்லா தெரியும். அந்த கங்கா வீட்டுக்கு போனது உண்மைதான். என்னால நீ சம்பாதிக்கிற பணம் எவ்வளவு ஒரு தேவடியாகிட்ட போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சுதான் உனக்கு அவளுக்கும் உள்ள உறவை கட் பண்ண முயற்சி பண்ண. இதுக்கெல்லாம் காரணம் உன்கிட்ட பலமுறை நான் முயற்சி பண்ணி ஒரு முடிவு ஏற்படாததால. அங்க போனா ஏற்பட்டுமா? அப்படி நினைச்சுதான் போனேன். பட் சராசரி பொம்பளைங்களை விட தேவடியாக்கள் சமயோஜித புத்தியை யூஸ் பண்றதுல கெட்டிக்காரங்கிறத இப்பதான் உணர்றேன். கங்கா தேவடியாளா இல்லையாங்கிறத பத்தி பாராய்ச்சி வேண்டாம். சாந்தகுமார் தேவையா இல்லையா? that is more important. அத முடிவு பண்ண வேண்டியது நீதான். பணம் கொடுக்கிற சாந்தகுமாரை விட பலவிதமான இன்பங்களை தர கங்கா தான் இப்ப எனக்கு தேவை. வாலிபத்தில் எடுக்கிற முடிவுகளுக்கு வயோதிகத்துல தான் பலன் கிடைக்கும். ஓகே, எப்ப நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சோ அதை முடிச்சிக்க வேண்டியதுதான் புத்திசாலித்தனம். ஓகே, குட் பை. பிரபு, 1 செகண்ட். சில ஆயிரங்களுக்கு அதிபதியாக இருந்த உன்னை பல லட்சங்களுக்கு பணக்காரன் ஆக்கின மாதிரி இன்னொருத்தனையும் என்னால நிச்சயம் ஆக்க முடியும். வெயிட் அண்ட் see. எஸ்,
யூ கேன் கோ. ஹலோ ஹலோ. காலா நேரம் வந்தாச்சு, கையும் கையும் சேர்ந்தாச்சு. காலா நேரம் வந்தாச்சு, கையும் கையும் சேர்ந்தாச்சு. என்னப்படியே இளம் வஞ்சி கொடியே இனி இன்பம் வரப்போகுது. மாலையுடனே புது சேலையுடனே ஒரு தாலி வரப்போகுது. காலம் நேரம் வந்தாச்சு, கையும் கையும் சேர்ந்தாச்சு. மாலை போட்ட மாப்பிள்ளை நீதாம்பள, மார்பில் சேர்ந்த பூமுல்ல மயக்கும் பொம்பள. வாடுது தேகந்தான், வளருது மோகந்தான். கால நேரம் வந்தாச்சு, கையும் கையும் சேர்ந்தாச்சு. எண்ணப்படியே இளம் வஞ்சி கொடியே இனி இன்பம் வரப்போகுது. மாலையுடனே புது சேலையுடனே ஒரு தாலி வரப்போகுது. காதல் கொண்ட நெஞ்சங்கள் என்றும் வாழ்வதே, நலங்களும் சுகங்களும் நாடுந்தான் கூடவே. நல்லபடி தம்பதிகள் நன்மைகளை நாடவே. கால நேரம் வந்தாச்சு, கையும் கையும் சேர்ந்தாச்சு. கால நேரம் வந்தாச்சு, கையும் கையும் சேர்ந்தாச்சு. எண்ணப்படியே இளம் வஞ்சி கொடியே இனி இன்பம் வரப்போகுது. புது சேலையுடனே ஒரு தாலி வரப்போகுது.
வந்தாச்சு கையும் கையும் சேர்ந்தாச்சு வந்தாச்சு கையும் கையும் சேர்ந்தாச்சு சிஸ்டர், கண்டுக்காதவாய் நடந்துகிட்டா கஸ்டம்ஸ் ஆபீசரை ஏமாத்திட்டு அர்த்தம் இல்ல. சார், நீங்க செல்வம், நீங்க யாரு, என்ன செய்றீங்க, எந்த குரூப்ல இருக்கீங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரம் ப்ரூஃபோட உங்களை நான் சந்திக்கிறேன். நீங்க தவிர குற்றவாளியே அவ்வளவு சீக்கிரம் குற்றத்தை ஒத்துக்க மாட்டான். ஆல் ரைட், now you can go. Thank you. பஜதி, என்னங்க என்னடா பொண்ண கீழே கேட்டாலும் இல்லங்கிற, மொட்டை மாடியில வந்து பார்த்தாலும் இல்ல, எங்கடா போச்சு? ஏங்க, அது கீழே இருக்குதா இல்ல மேல இருக்குதான்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? லீவு தானே, எங்க போயிருக்கோம்? ஆமா, வெளியில போகும்போது என்கிட்ட சொல்லிட்டு போகுதா இல்ல எழுதி வச்சுட்டு போகுதா? இருந்தாலும் உங்களுக்கு கொள்ள கோவம். செருப்பழகிட்ட ராஸ்கல், உள்ள போ. Okay, Selvam. See you tomorrow. Sweet dreams. Okay. Bye-bye. Bye. ராதா, அப்பா, எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? அவன் உன்னை கார்ல இறக்கி விட்டுட்டு போனானேம்மா, அதுக்கு முன்னாலேயே வந்துட்டேன். பெத்தவங்களுடைய சொல்ல தட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். பிரபுவதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம இவ்வளவு செல்வாக்கா இருக்கிறதுக்கு காரணமே பிரபுவோட அப்பா தான். அவரும் நானும் சேர்ந்து சத்தியம் பண்ணிக்கிட்டோம், நீயும் பிரபுவும் கணவன் மனைவியா வாழணும். அந்த சத்தியத்தை நீ காப்பாத்துவேன்னு நினைக்கிறேன். அப்பா, காலம் பூரா நீங்க சொல்றத கேட்க நான் தயாரா இருக்கேன், என் கல்யாண விஷயத்தை தவிர. உன்னை மெட்ராஸுக்கு படிக்க அனுப்பி வச்ச காரணமே அறிவு வளர்ச்சிக்கு தான், காதல் வளர்ச்சிக்கு இல்ல. காதலிக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ராதா, போட்ட கோட்டுக்குள்ள நிக்கிறது தான் பொண்ணோட லட்சணம். நான் விரும்புற செல்வத்தை அடையிறதுதான் என்னோட லட்சியம். மாப்பிள, நீங்க தீர்காயுசோட செல்வம் கொழிக்க உலகம் பாராட்டுற அளவுக்கு வாழணும். அதை என் கண்ணால பார்க்கணும். இததான் நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். அக்களுங்க ஆசீர்வாதம். மாப்பிள, என்னுடைய மக ராதாவை உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு உங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு தான் இப்ப உங்களை பார்க்க வந்திருக்கேன். அங்கிள், நீங்க தேதியை சொல்லுங்க, நான் தாலிக்கு ஆர்டர் கொடுத்துறேன். குட், ஆர்டர் பண்ணிடலாம். தாலிக்கு முன்னால வேலி ஒண்ணு குறுக்க நிக்குதே, அதுவும் முன்வேலி. அங்கிள், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. புரியலையா? புரிய வைக்கிறேன். எங்க ஊரை சேர்ந்தவன், இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவன், உங்க எதிர்கால மனைவி என்னுடைய மக ராதா மனச மாத்தி உங்க மானத்தை வாங்க பாக்குறான். மாப்பிள, என்ன அங்கிள் குழப்பறீங்க? குழப்பல, குழம்பி போயிருக்கிறேன். உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன், உங்க எச்ச சொத்தை தின்றவன், அவனுக்கு பேரு செல்வம். அந்த செல்லா காசுக்கு பேரு செல்வம். என்ன மாப்பிளாச்சு? சுட்டுச்சு. ராதா உங்களுக்கு சேரணும்னா செல்வம் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேரணும். எஸ். கையில் இருக்கிற சிகரெட் விரல சுட்டுட்டா அத கால்ல போட்டு மிதிச்சு தான் ஆகணும்.
காலிங் பெல் அடிச்சிட்டு வரதுல இன்டீசென்ட் fellow. யார் பண்ணி? செல்வத்தோடைய ஃப்ரெண்ட். என் வீட்டுல இன்னும் பேர் வைக்கலையா? வச்சிருக்காங்க, ஆனந்த் பாபு. இனிமே அவனையால பார்க்க முடியாது, போயிச்சு. நான் செல்வத்தை பார்த்தே ஆகணும். பழிச்சுதாப்பா? ஹலோ செல்வம். உன்னை கொலகாரனா பார்க்க விரும்பல, பணக்காரனா ஆக்க ஆசைப்படுறேன். மிஸ்டர் பிரபு, இப்ப இடைவேளை, அதுக்கப்புறம்